இது வந்து 1960 எடுத்த படம் இது. இப்ப இல்லை. நம்ம எப்பயுமே நினைப்போம் இப்போ கன்சிடர் பண்ணி பார்ப்போம். 1960 தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டேஜஸாக தான் இருக்கும். அதாவது ஒரு சம்பவமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு கோர்வை இருக்காது, அதுக்குள்ள ஒரு கதை இருக்காது. ஸோ அப்படி சம்பவங்கள் மட்டும்தான் இருக்கும். அது கொஞ்சம் முன்னாடி அந்த பராசக்தி ஆகட்டும், 56 நினைக்கிறாரு. 60 மட்டும் என்ன பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருன்னா ஒன்றும் பெருசாலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. ஓரளவுக்கு அப்படியே கோர்வையாக இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேக்கு ஆஸ்கர் வாங்கின படம் அது. அவர் 15 டைம்ஸ் அவர் நாமினேட் பண்ணாங்க. பெரிய ஆள் பில்லி வைல்டர். அவரை பற்றி படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் இந்த மாதிரி கிளாஸ் எடுப்பார். இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற எல்லா டைரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அந்த கிளாஸில் பயங்கரமாக பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, இப்போ நான் எப்படி நான் ஒரு டேர்ம் வச்சிருக்கேன்ல, ரொம்ப எளிமையாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசுவாங்க, எளிமையாக பேசுவாங்க. இவங்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நிறைய ஊரில் போய் கிளாஸ் எடுத்திருக்காரு. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு அது அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. இதுக்கே 5-8 அவார்டுக்கு நாமினேட் பண்ணாங்க. 5 அவார்டு வாங்கிச்சு. அதில் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் டைரக்டர். ஸ்க்ரீன் பிளேனா அவர் மட்டும் எழுதல, அந்த டைமண்ட் இருந்தாரு. எப்பயுமே வந்து பில்லி வைல்டர் வந்து கூட சேர்ந்து இருந்தார், தனியாக எழுத மாட்டார். அண்டு இது ஒரு ஸ்டேஜ் பிளேயோடைய அடாப்ஷன். இதே மியூசிக், அவர் அடிக்கடி இது மியூசிக் சொல்றாங்கல்ல, மியூசிக் கன்சர்ன் பார்க்க போறாங்க, எல்லா இடத்துலையும் மியூசிக் வருது. இது வந்து ஒரு மியூசிக் ஸ்டேஜ் பிளேயோடைய அடாப்டேஷன்.